அரசியல் கட்சி நடத்தக்கூடிய சீமான் அவர்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இல்லை சார்? அவர் எதிர்ப்பு தெரிவிப்பது தான் அவர் அரசியலே. அவரை நான் பெரிதாக நான் எடுத்துக்கொள்வதில்லை, அதை விட்டுருங்க. ஏன்னா சீமான் எதிர்ப்பு தெரிவிப்பதோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்தத்தை கொண்டவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதோ, அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவே ஒரு கட்சியை நடத்துகிறார்கள். ஃபண்டு மானிட்டர் பண்ணுறதுக்காக அங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் எப்படி எதுக்கு இன்னொரு சட்ட திருத்தம் தேவைப்படுது? இந்த சட்ட திருத்தம் யாருன்னா, வெளிநாட்டவர்கள் இங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓக்களில் மெம்பர் ஆகக்கூடாது. என்ஜிஓக்கள் 4 விதமாக வரையறைப்படுத்தப்பட்டுள்ளது. படிக்கிறவங்க எல்லா பள்ளிக்கூடங்களும் மதம் மாற்றிருதான்னா இல்லை. ஆனா மதம் மாற்றம் நடக்குதா இல்லையான்னு கேட்டா நடக்குது. அங்கதான் ஒரு கேள்வி வைக்கிறாரு. ஒரு சிறு தவறு நடந்தா கூட அது அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அந்த தவறுக்கு ஏன் நீங்க வழிவகுக்கிறீங்க? சர்கியோகர் அமித்ஷா அவர்களை பார்த்து இந்த FCRA சட்டத்தை பாஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஏன் சொல்லணும்? கேரளால இதுக்காக ஜப கூட்டங்கள் ஏன் நடத்தணும்? சண்டேல ஏன் நடத்தணும்? ஏன் இவர்களுக்கு இவ்வளவு அச்சம்? நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சில்னு ஒன்று இருக்கு. அதுல ஜான் டயால்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு இந்தியாவில் மத நல்லிணக்கமே இல்லை, இங்கே சிறுபான்மையருக்கு பாதுகாப்பே இல்லைன்னு அமெரிக்காவில் போய் சொல்லிட்டு வர்றாரு. அவர் போகிறதுக்கு இந்தியன் பாஸ்போர்ட்டில், வர்றது இந்தியன் பாஸ்போர்ட்டில். அப்போ சிறுபான்மையருக்கு பாதுகாப்பே இல்லைன்னா முதல்ல அவருக்கு தானே பாதுகாப்பு இல்லாமல் போகணும். இந்தியாவை தப்பு சொல்கிறதுக்கு, அதுவும் அமெரிக்காவில் போய் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பற்றி பேசுறதுக்கு அமெரிக்கா யார் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு? இப்போ 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. பொலிட்டிக்கல் ரீதியாக எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க. வெளிநாட்டு சதிகள் இருக்கக்கூடாது. இப்போ ஜெர்மனி 30,000 கோடி கிட்ட போன தேர்தலில் பணத்தை முதலீடு செய்ததாக தகவல்கள் சொல்கின்றன ஆட்சி மாற்றத்துக்காக. ஆனால் அவங்க நினைச்ச ஆட்சி மாற்றம் கிட்டத்தட்ட வர மாதிரி இருந்தது, ஆனால் வரல. பிஜேபியோட இலக்கை எட்ட முடியல, ஆனால் பிஜேபி ஆட்சியிலேருந்து அகற்ற முடியும். கை கெட்டினது வாய் கெட்டல. அதுதான் எதிர்கட்சிகளோட நிலைமை. இன்னைக்கு தலைகீழ அது மாறிட்டு இருக்கு பாராளுமன்றத்தில். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், ஜெயஹிந்த். வருகின்ற நாடாளுமன்ற தொடரில் மத்திய அரசாங்கம் FCRA சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? FCRA சட்டம்னு என்ன? ஏற்கனவே 2020 நினைக்கிறோம் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க. 2010 வந்த சட்டத்துக்கு 2020 திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க. மறுபடியும் எதுக்கு ஒரு அவசியம் திருத்தம்? இதை 2 கண்ணோட்டத்துலேருந்து நம்ம பிரித்து பார்க்கணும். என்ஜிஓக்கள் நாட்டில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ், அதாவது முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு சில என்ஜிஓக்கள் வேலை பார்க்குது. நாட்டில் மத நல்லிணக்கத்தையும் மத மாற்றத்தையும் ஊக்குவிக்குவாறு சில என்ஜிஓக்கள் வேலை பார்க்குது. இதை 2த்தையும் நெறிப்படுத்துறதுக்கும் தடுக்கிறதுக்கும் ஒழுங்குபடுத்துறதுக்கும் இந்த சட்ட திருத்தம் இப்போது தேவையாக இருக்குது நாட்டுக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன புள்ளி விவரத்தோடு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். G20 நாடுகளில் இந்தியாவில் மாத்திரம் G20 நாடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள்லேயே அதிக என்ஜிஓ இருக்கிற நாடு எது தெரியுங்களா? இந்தியா. 37 லட்சம் என்ஜிஓக்கள், கிட்டத்தட்ட 30% என்ஜிஓக்கள் இருக்கு. அதாவது ஐரோப்பிய ஒன்றியம்ல 18 லட்சம் என்ஜிஓக்கள் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அமெரிக்காவில் 15 லட்சம் கிட்ட இருக்குது. 14.90 14,90,000 என்ஜிஓக்கள் இருக்குது. ஃப்ரான்ஸ்லேயும் கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான என்ஜிஓக்கள் இருக்குது. பிரிட்டனில் 1,85,000 என்ஜிஓக்கள் மட்டும்தான் இருக்குது. அதாவது UK, யுனைடெட் கிங்டம் அப்படின்னு அழைக்கக்கூடிய பகுதியில். இதே இஸ்லாமிய நாடான இந்தோனேஷியாலேயோ இல்லை துருக்கியிலையோ, துருக்கி எல்லாத்துக்கும் கரண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மொத்த என்ஜிஓக்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சராசரியாக 85,000 என்ஜிஓக்கள் தான் இருக்குது. 1,05,000 என்ஜிஓக்கள் தான் இருக்குது. இதே நீங்கள் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் உலகம் ஃபுல்லாக பணத்தை அனுப்பி தாவான்னு சொல்லி மதம் மாற்றத்தில் குறியாக இருப்பாங்க. இன்னும் அவங்க நாட்டில் ஏழைகளே இல்லாத மாதிரி சவுதி அரேபியா தேனாரும் பாலாரும் ஓடுத மாதிரி அவங்க மற்ற நாடுகளில் குறிவைத்து மதம் மாற்றத்தில் அதிகம் அவங்களோட கான்சன்ட்ரேஷனை செலுத்துவாங்க. அங்கே எத்தனை என்ஜிஓக்கள் இருக்குது தெரியுங்களா? வெறும் 36,000 என்ஜிஓக்கள். இந்தியாவில் மாத்திரம் இவ்வளோ பெரிய அளவுக்கான என்ஜிஓக்கள்.
அதுவும் இந்த என்ஜிஓக்கள் வளர்ச்சி எப்பொழுது நடந்தது? 2004 இருந்து 2014க்குள்ள என்ஜிஓவின் வளர்ச்சி அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை இந்தியா எட்டியது. இந்த என்ஜிஓக்கள் ஆக்சுவலாக இவங்க முக்கியமான வேலை என்ன? தொண்டு. இவங்க பண்ண வேண்டியது தொண்டு. ஓகே. ஆனால் இவங்க போட்டது அரசாங்கத்துக்கு துண்டு. புரியுதுங்களா? எந்த வகையில் அதை எடுத்துக்கிறது? அரசு எடுத்துட்டு வர எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும், அரசு எடுத்துட்டு வர எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதற்கு நேர்மறையான போக்குகளை பல என்ஜிஓக்கள் கடைபிடித்தன. அதாவது ஒரு ப்ரெஷர் குரூப் மாதிரியே ஃபார்ம் பண்ணி, ப்ரெஷர் குரூப் பண்ணால் அரசு ஒரு திட்டம் எடுத்து வந்தால் அதற்கு எதிரான ஒரு கொள்கையை இவங்க வந்து வகுக்கிறது. ஆட்சியில் இல்லாமலே இவங்க ஆட்சியை நடத்துறதுக்கு பார்க்கறது. இது மாதிரி ஒரு செயல் திட்டம் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. நீங்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் உறவு மேம்பட வேண்டும்னு பேசுறதுல இருந்து, இங்கே நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதாவது அணுமின் நிலையம் வரணுமா வரக்கூடாதான்னு எடுக்கிற முடிவில் இருந்து, ஹார்பர் கட்டணுமா, போர்ட் துறைமுகம் கட்டணுமா கட்டக்கூடாதா முடிவில் இருந்து, ஸ்டீல் பிளான்ட் வரணுமா வரக்கூடாதா முடிவில் இருந்து, ஏர்போர்ட் வரணுமா வரக்கூடாத முடிவுல இருந்து, வளர்ச்சி அடையணுமா வேண்டாமான்றதுக்கு, நக்சலுக்கு துணையா நிக்கணுமா நிக்க கூடாதான்ற விஷயத்துல எல்லாத்துலயுமே வந்து இவங்களோட பாலிசி டெசிஷன், அரசு எடுக்க வேண்டிய முடிவுகளை என்ஜிஓக்கள் நிர்ணயம் செய்ய ஆரம்பித்தன. குறிப்பிட்டு சத்தீஸ்கர் போன்ற மாநிலத்திலையும் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களிலையும் இவங்களோட தாக்கம் பெரிய அளவுக்கு இருந்தது. இன்னும் சொல்ல போனா சத்தீஸ்கர் போன்ற மாநிலத்தில் சர்ச் அமைப்புகளும் என்ஜிஓக்களும் கைகோர்த்து வேலை செய்ததாக கம்யூன் மார்க்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் இருக்கு, ஸ்வராஜ்யா இருக்கு. இதுல எல்லாம் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு நம்ம மேகசினுக்கு சாயம் பூசலாம், ஆனால் உண்மைக்கு சாயம் பூச முடியாது. உண்மையாக தான் பார்த்தாகணும். நம்ம போன வாட்டி நடந்த தேர்தலில் சத்தீஸ்கரில் 23 டிசம்பரில் நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் நக்சல் பெருவாரியாக இருந்த தொகுதிகளில் சர்ச் ஆக்டிவிட்டீஸ் வந்து பெரிய அளவுக்கு இருந்து அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினரை மதம் மாற்றம் செய்வதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டதாகவும் அதை தடுப்பதற்கு இந்து அமைப்பினரே போராடியதாகவும் அங்கே இருக்கிற பழங்குடியினரை எதிர்த்ததாகவும் கடைசியில் பெருவாரியான தொகுதிகள் காங்கிரஸ் தோத்தது. சத்தீஸ்கரில் காங்கிரஸோட தோல்விக்கு முக்கியமான காரணம் சத்தீஸ்கர்ல இதுதான். ஆனால் ஜீரோ நக்சலிசம்னு சொல்லிட்டு அமித்ஷாலாம் பேசிக்கிட்டு இருக்கு. நக்சலிசம், ஜீரோ நக்சலிசம் வந்ததுக்கான முக்கியமான காரணம் 130 மாவட்டங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை என்று திரு மன்மோகன் சிங் அன்றைய பிரதமர் சொன்னதே எந்த பகுதியை, எந்த பிரச்சனையை? நக்சலிசத்தை. பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கூட ஒரு பிரச்சனையா பார்க்கல, நக்சலிசத்தை பார்த்தாரு. ஆனா அதுக்கு முடிவு கட்டினாங்களா? இல்லை. ஆனா இன்னைக்கு 3 மாவட்டங்கள் என்னதான் நக்சலிசம் இந்தியா முழுவதுமாக இருக்கு. நக்சல் தீவிரவாதத்தை முற்றிலும் அகற்றப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு பிரதமர் வந்து ஆர்னாப் கோஸ்வாமிக்கு அவரோட ரிப்பப்ளிக் சேனல்ல கொடுத்த கான்ஃபரன்ஸ்ல பேசினார். அதுல அவர் சொன்ன ஒரு புள்ளிவிவரத்தை வந்து உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புறேன். 9500 செல்போன் டவர்கள் இந்த அரசாங்கம் நக்சல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிறுவியுள்ளது. 12,000 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க. 1800 புது வங்கிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 75,000 பேங்க் கரஸ்பாண்டன்ட்டுகள். அங்கே பேங்க் கரஸ்பாண்டன்ட்னா குக் கிராமத்தில் கூட பேங்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் வந்து அங்கே பேங்கிங் கரஸ்பாண்டன்ட்டுகள் வேலையில் அமர்த்தப்பட்டுள்ளனர். 6,000 கிராமங்களில் முதல் முறையாக போஸ்ட் சேவை சென்றடைந்துள்ளது. 45,000 கிராமங்களுக்கு செல்போன் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இப்போ நீங்க சொல்றது இந்த வெளிநாட்டுல இருந்து வர ஃபண்டுங்கெல்லாம் இந்த நக்சலிசத்துக்கு அதிகம் இல்ல, இந்தியா டெவலப் ஆகும் பார்த்துக்கிட்டாங்கல்ல. இப்போ கூடங்குளம் ப்ராஜெக்ட் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போதே கூடங்குளத்துக்கு எதிராக யார் போராடினது, எந்த என்ஜிஓ போராடினது, அந்த என்ஜிஓக்கு எதிராக யார் வந்து மன்மோகன் சிங் அரசு வந்து என்ன அறிக்கையை தாக்கல் செய்தாங்க கோர்ட்டில். அவங்க வந்து அஃபிடவிட் தாக்கல் செய்யும்போது என்ன அஃபிடவிட் தாக்கல் செய்தாங்க? வெளிநாட்டிலேருந்து வேலை செய்யக்கூடிய சக்திகள் இதில் ஈடுபட்டு இருக்கின்றன, இது இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கல் செய்தாங்களா இல்லையா? பண்ணாங்க. ஆனால் இந்த பிரச்சனை என்ஜிஓக்களாவும் யார் பேச? சரி, ஸ்டெர்லைட் போராட்டம்,
சரி, இன்னைக்கு கன்னியாகுமரியில் ஒரு 1144 ஏக்கர் நினைக்கிறேன், ஹெக்டேர், அது மாத்திரம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த பரப்பளவுக்கான நிலத்துல வந்து 1144 இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட், IREL, அவங்க வந்து கனிமம், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கனிமத்தை வந்து எடுக்கிறதுக்கு, உதாரணத்துக்கு தோரியம், யுரேனியம், இது மாதிரியான இதுவும் அதில் லித்தியம், இது மாதிரி இருக்கிறதுக்கு தனியாக அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட். அவங்க அங்கே சுரங்கங்கள் அமைத்து அதை எடுக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் வந்து கேட்டு 2021 முதல் 2026 ஏப்ரல் வரை அவர்களுக்கு பர்மிஷன் அந்த அன்றிருந்த அரசு தமிழகத்தில் கொடுக்கல. ஓகே, அது ஒவ்வொரு கட்டமாக பாஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, அதெல்லாம் என்விரான்மெண்டல் எல்லாம் பாஸ் ஆன அப்புறம் கொடுக்கணும். ஆனால் அரசு அதை பெருசாக கவனிக்கல, அப்படியே பெண்டிங் போட்டு வச்சுருந்தாங்க. இப்பொழுது இந்த அரசு, தாவாக்க அரசு வந்தப்புறம், பிரதமரை போய் நித்தி ஆயோக் மீட்டிங்கில் சந்திச்சது வந்தப்புறம், ப்ளஸ் அவர் 2-3 சந்திப்புகளுக்கு அப்புறம் ஜூன் 10 இந்த மாதம் ஜூன் 10 அரசாணை வெளியிட்டு மத்திய அரசு அதில் பணிகளை மேற்கொள்ளலாம்ட்டு தமிழக அரசு நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, அதுக்கு பூவுலகின் நண்பர்கள் உள்ளிட்ட எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அழகுராஜா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி இல்லை, அரசியல் கட்சி நடத்தக்கூடிய சீமான் அவர்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இல்லை சார், அவர் எதிர்ப்பு தெரிவிப்பது தானே அவர் அரசியலே. அவரை வந்து நான் பெரிதாக நான் எடுத்துக்கொள்வதில்லை, அதை விட்டுருங்க. ஓகே, ஏன்னா சீமான் எதிர்ப்பு தெரிவிப்பதோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்தத்தை கொண்டவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதோ, அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவே ஒரு கட்சியை நடத்துகிறார்கள். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் ஆக்கப்பூர்வமான எதிர்ப்பு, நான் சொல்றது இந்த FCRAக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள், NGOக்கள் அப்படின்ற போர்வையில் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்காக தான் இதை நான் சொல்ல வந்தேன். சரி, அடுத்து நான் வெறும் இதில் NGOக்களோட வேலை வந்து அரசாங்கம் வரையறைப்படுத்தப்பட்டு 2010 என்ன சட்டம் இருந்ததுன்னா, மதம் மாற்றத்தை தடை செய்வதற்கோ மதம் மாற்றம் செய்பவர்களை நிறுத்துவதற்கோ NGOக்கள் மூலம் எந்த சட்டமும் கொண்டு வரப்படலை. அதில் ஒரு லூப் ஹோல் இருந்தது. அதனால தான் ஜக்கீர் நாயக் போன்றவர்கள் பயனடைந்தார்கள் இந்த சட்டத்தின் மூலமாக. அவங்களுக்கு எந்த ஒரு தடுப்பும் அதில் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 என்ன சட்டம் எடுத்துனாங்க, வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா பணமுமே பார்லிமெண்ட் பக்கத்தில் சன்சத் மார்க் அப்படின்வாங்க, அந்த சன்சத் மார்க்கில் இருக்கக்கூடிய SBI வங்கியில் தான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வைக்கணும் எல்லா NGOக்களும். அதன் மூலியமாக தான் டிரான்சாக்ஷன், அதன் மூலமாக தான் அங்கேருந்து அவங்கவுங்க வங்கிக்கு வந்து திரும்பி அந்த பணம் பரிமாற்றம் செய்யப்படும். ஸோ யார் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அங்கே தான் வரணும். ஆடிட்டுக்கு வசதியாக இருக்கும், அதாவது தணிக்கைக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வங்கி கிளை, அந்த கிளைக்கு தான் வரணும்னு சொல்லி அமைத்தாங்க. ஃபண்டு மானிட்டர் பண்ணுறதுக்காக அங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் எப்படி, எதுக்கு இன்னொரு சட்ட திருத்தம் தேவைப்படுது? இந்த சட்ட திருத்தம் யாருன்னா, வெளிநாட்டவர்கள் இங்கே இருக்கக்கூடிய NGOக்களில் மெம்பர் ஆகக்கூடாது. NGOக்கள் 4 விதமாக வரையறைப்படுத்தப்பட்டுள்ளது. சமூக நலன் கருதி NGOக்கள் தொண்டு நிறுவனங்கள் நடத்தலாம். அடுத்து பொருளாதார மேம்பாட்டுக்காக தொண்டு நிறுவனங்கள் நடத்தலாம். வேலை வாய்ப்பு, திறன் வளர்ச்சி, இதுக்காக தொண்டு நிறுவனங்கள் நடத்தலாம். அடுத்து கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்துவது, கலாச்சாரத்தை மேம்படுத்தவும், மீட்டெடுக்கவும், மேம்படுத்தவும், அதற்காக நீங்கள் தொண்டு நிறுவனங்கள் நடத்தலாம். இன்னும் உதாரணத்துக்கு நாட்டுப்புற பாடல்கள் கற்றுக் கொடுக்கறது, இந்த பழைய ஒயிலாட்டம், இதுக்கெல்லாம் கூட நீங்கள் NGO நடத்துறது தப்பு இல்லை, அதுக்கு நடத்தலாம். பழைய பண்பாடுகள், பழைய பண்பாட்டு முறைகள், அதை வந்து திரும்ப நம்மளோட மண் சார்ந்த கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்கு NGO நடத்துறது தவறில்லை. அடுத்து முக்கியமானது கல்விக்காக NGOக்கள் நடத்தலாம். அதை 105 பிரிவுகளாக வகைப்படுத்தி இருக்காங்க. இந்த 4 பிராடர், இது அதாவது இது 4க்குள்ள இந்த 105 அடக்கம். அதுல கிளைகள், அந்தந்த கிளைகள் கீழே, உதாரணத்துக்கு அதுக்கப்புறம் அந்த உதாரணத்துக்கு நான் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வேளாண் துறையில் வந்து இந்த மண் சார்ந்த வேளாணை வந்து எப்படி நான் வந்து மேம்படுத்துவது, அதுக்காக சீட்ஸ், அதாவது தானியங்களை, வித்துகளை நான் கொடுக்குறேன், நான் செடிகள் வளர்ப்புறதுல நான் வந்து ஆர்வம் காட்டுறேன்,
இந்த நாட்டுக்கு உகர்ந்த அந்த செடி கொடிகளை மட்டும்தான் நான் வந்து அங்கே நடுவேன், பசுமை புரட்சிக்காக நான் பாடுபடுவேன். இதுக்கு நீங்கள் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பில்லை. லங்கர் கேன்டீன்கள்னா காசு கொடுத்து சாப்பாடு போடுறது இல்லை, நான் ஃப்ரீயாக உணவு கொடுக்குறேன், படிக்கிற மாணவர்களுக்கு நான் இலவச உணவு வழங்குகிறேன். மதம் மாற்ற குறிக்கோளோடு இல்லை, உணவு வழங்குவது என்னோட சமயத்தில், நான் பின்பற்றக்கூடிய மதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு, சமயத்தில் ஒரு பகுதியாக நான் இலவச உணவு வழங்குறேன். இல்லைங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஓகே, என்ஜிஓ வந்து நான் மாணவர்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு வாங்குறாங்க, அது வேறு விதமாக பயன்படுத்தப்படுதா இல்லையான்றது எப்படி தணிக்கைக்கு? அதுக்கு தான் நெக்ஸ்ட் வரேன், நான் அதுக்கு வரேன். ஓகே, ஸோ அதுக்கு வாங்கலாம். வெல்னஸ் மெடிடேஷன் சென்டர்ஸ், நாங்கள் போயிட்டு யோகா கற்றுக்குறேன், நாங்கள் தியானம் கற்றுக்குறேன், அதுக்கு நீங்கள் வாங்கலாம். ஆனால் அந்த பேரில், என்ஜிஓ என்ற பேரில் நீங்கள் வந்து மத போதனை செய்தாலோ மதம் மாற்றத்துக்கு ஊக்குவித்தாலோ, அதனால தான் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஃபார் மைனாரிட்டிஸ்ன்ட்டு ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணி நோ டு எஃப்சிஆர்ஏன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, சிக்னேச்சர் கேம்பெயின்லையும் இறங்கியிருக்காங்க. எம்பி வில்சன் தலைமையில் பண்ணியிருக்காங்க. ஸோ சொன்ன நபரோட பேரும் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. அந்த ஸோ கால்டு இன்டென்ட் என்னன்றது தான் எங்கள் கொஷினே தவிர்த்து, மடியில் கணம் இருந்தால் தானே சார் பயம் இருக்கணும். என்ன பயம் உங்களுக்கு? இந்த சட்டத்தின் மூலமாக ஏன் இவங்க பயப்படுறாங்க? அப்போ இந்தியாவில் மத மாற்றமே இல்லையா? இல்லை, ஒரு என்ஜிஓ வந்து விண்ணப்பிச்சு அதை புதுப்பிக்கலனாக்க, வேறு சில காரணங்களுக்காக ஏதாவது விண்ணப்பம் தவறுதலாக இருந்தால் கூட அரசாங்கமே அதை டேக் ஓவர் பண்ணிக்க பார்க்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வில்சன் வைக்கிறார். அது போய் நீங்கள் என்ஜிஓ எந்த காரணத்துக்காக ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கே ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், உதாரணத்துக்கு நீங்கள் சென்னைக்குள்ளே இந்த பகுதியில் இந்த ஒர்க்குக்காக நீங்கள் மேற்கோள் காட்டிய அந்த 105 விதங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ள வேலைகளுக்காக நீங்கள் என்ஜிஓக்கள் தொடங்கலாம். நீங்கள் எந்த பர்பஸுக்கு தொடங்குனீங்களோ அந்த பர்பஸுக்கு தான் பணத்தை உபயோகிக்கணும். அதில் 100 ரூபா கொடுத்தாங்களான்னா 20 ரூபா உங்களோட ஆஃபீஸ் ரன் பண்ணுறதுக்கு, கூட்டி பெருக்கிறதுக்கு, உங்கள் கரண்ட்டுக்கு, மற்ற இதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணலாம். 80 ரூபா வந்து நீங்கள் எந்த குறிக்கோள் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த குறிக்கோளுக்காக நீங்கள் செலவு பண்ணணும். உங்கள் சொந்த பாக்கெட் பணமாக வந்து மொத்த பணத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. வெளிநாட்டவர் இதில் மெம்பர் ஆகக்கூடாது. ஓகே, வருடம் உங்களுடைய கணக்கு வழக்குகளை வந்து அரசாங்கம் பரிசீலிக்கும், தணிக்கைக்கு ஆளாக்கப்படுவீர்கள். அப்போ நீங்கள் ஒழுங்காக அதை செயல்படுத்தாமல் நீங்கள் வந்து உங்கள் தன்னிச்சையாக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செயல்பட்டு இருந்தால் அரசாங்கம் அதை கையில் எடுத்துக்கலாம். அதில் என்ன தவறு இருக்கு? குறிப்பிட்ட சிலர் வந்து சொல்றது ஒன்று, குறிப்பிட்ட சிலர் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்துறதுக்காக இது மாதிரி அமைப்புகள், தொண்டு நிறுவனம்ன்றது தொண்டு செய்யணும், உபத்திரம் செய்யக்கூடாது. இல்லை, இப்போ என்ஜிஓ சார்பில் சர்ச்சுகள், மசூதிகள்லாம் கட்டப்படுது, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதுதான் நான் சொல்கிறேன். எஜுகேஷன் பர்பஸ்க்கு இப்போ சார் நிறைய பேர் வந்து கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க. படிக்கிறவங்க எல்லா பள்ளிக்கூடங்களும் மதம் மாற்றிருதான்னா இல்லை. ஆனால் மதம் மாற்றம் நடக்குதா இல்லையான்னு கேட்டால் நடக்குது. அங்கே தான் ஒரு கேள்வி வைக்கிறாரு. ஒரு சிறு தவறு நடந்தால் கூட அது அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அந்த தவறுக்கு ஏன் நீங்கள் வழிவகுக்கிறீங்க? தவறுக்கு வழிவகுக்காதீங்க. அந்நிய பணம் ஏன் இது முதல்ல வரணும்? அமெரிக்கா வந்து இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட என்ஜிஓக்கு ஏன் பணம் கொடுக்கணும்? சர்கியோகர் அமித்ஷா அவர்களை பார்த்து இந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தை பாஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஏன் சொல்லணும்? கேரளாவில் இதுக்காக ஜபக்கூட்டங்கள் ஏன் நடத்தணும்? சண்டேல தமிழ்நாட்டில் கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன். நடந்திருக்கு. ஏன் நடத்தணும்? ஏன் இவர்களுக்கு வந்து இவ்வளோ அச்சம்? ஆண்டாண்டு காலமாக இங்கே சர்ச்சுகள் இருக்கு, ஆண்டாண்டு காலமாக கிறிஸ்தவர்கள் இருந்திருக்காங்க, கல்வி நிறுவனங்கள் இருந்திருக்கு. அவர்களுக்கெல்லாம் இல்லாத பயம் புதிதாக வந்தவர்களுக்கு என்ன பயம்? இதுதான் நீங்க அரசாங்கம் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சில்னு ஒன்று இருக்கு, அதில் ஜான் டயால்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு இந்தியாவில் வந்து மத நல்லிணக்கமே இல்லை, இங்கே சிறுபான்மையருக்கு பாதுகாப்பே இல்லைன்னு அமெரிக்காவில் போய் சொல்லிட்டு வர்றாரு. அவர் போகிறது இந்தியன் பாஸ்போர்ட்டில், வர்றது இந்தியன் பாஸ்போர்ட்டில். அப்போ சிறுபான்மையருக்கு பாதுகாப்பே இல்லைன்னா முதல்ல அவருக்கு தானே பாதுகாப்பு இல்லாமல் போகணும்.
இந்தியாவை தப்பு சொல்றதுக்கு, அதுவும் அமெரிக்காவில் போய் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பற்றி பேசுறதுக்கு அமெரிக்கா யாரு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு? இந்தியாவில் வந்து எந்த விதமாக, உதாரணத்துக்கு ட்ரம்ப்பே ஒரு வாட்டி ஒத்துக்கிட்டார், இங்கே வந்து அரசியல் மாற்றத்துக்காக பிடன் அரசாங்கம் $21.4 மில்லியன் அளவுக்கு இந்திய தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்கு செலவு செய்தார்கள் என்று. ட்ரம்ப் சொல்லதெல்லாம் உண்மை, நான் ஏற்றுக்கிறது இல்லை. பட் அதை வந்து பகிரங்கமாக ட்ரம்ப் சொல்ல வேண்டிய தேவை என்ன? இப்போ 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அதை பொலிட்டிக்கல் ரீதியாக எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்களோ? வெளிநாட்டு சதிகள் இருக்கக்கூடாது. இப்போ ஜெர்மனி வந்து 30,000 கோடி கிட்ட போன தேர்தலில் பணத்தை வந்து முதலீடு செய்ததாக தகவல்கள் சொல்கின்றன ஆட்சி மாற்றத்துக்காக. ஆனால் அவங்க நினைச்ச ஆட்சி மாற்றம் கிட்டத்தட்ட வர மாதிரி இருந்தது, ஆனால் வரல. ஓகே, வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிஜேபி ஓட இலக்கை எட்ட முடியல, ஆனால் பிஜேபி ஆட்சியிலேருந்து அகற்ற முடியல. கை கெட்டினது வாய் கெட்டல. அதுதான் எதிர்கட்சிகளோட நிலைமை. இன்னைக்கு தலைகீழ அது மாறிட்டு இருக்கு பாராளுமன்றத்தில். ஸோ இவங்க அஜிடேஷன் என்ன பண்ண, நான் என்ன கேட்குறேன், உங்களோட இன்டென்ஷன்ஸ் ஆர் ஜுனைன். உங்களோட நீங்கள் வைத்திருக்கக்கூடிய குறிக்கோள்களும் உங்களோட சிந்தனையும் சரியான சிந்தனையாக இருந்தால் நீங்கள் சட்டத்துக்கு பயப்பட வேண்டிய தேவையே இல்லையே. உங்கள் இன்டென்ஷன்ஸ் ஆர் பேட். இஃப் யுவர் இன்டென்ஷன்ஸ் ஆர் பேட், நீங்கள் உங்களோட எண்ணம் வந்து தவறான எண்ணமாக இருந்தால் சட்டத்துக்கு நீங்கள் பயந்து தான் ஆகணும். பள்ளிகளில் நீங்கள் கல்வி கற்றுக் கொடுங்க, தப்பில்லை. அது கிறிஸ்துவ கல்வி நிறுவனம் ஆகட்டும், சீக்கிய கல்வி நிறுவனம் ஆகட்டும், ஜெயின் கல்வி நிறுவனம், எது வேணாலும் இருந்துட்டு போகுது, இருந்துட்டு அதுக்கு தப்பில்லை. அங்கே யார் வேணாலும் போய் கல்வி கற்கலாம், தப்பில்லை. ஆனால் அங்கே போயிட்டு உங்க மதம் தவறு, எங்க மதம் சிறந்ததுன்னு சொல்லிட்டு யார் மதத்துக்கும் யார் வந்து பிரசுரம் கொடுக்கக்கூடாது. அது தவறு இல்லையா? தவறு. அது கல்வியில பகுதியாது, அது தடை செய்யணுமா இல்லையா? சரி, தடை செய்யாவிட்டால் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மையராக மாறும்போது இந்த நாடு ஏற்கனவே ஒரு பிரிவினைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. உண்மையா இல்லையா? 1947 இங்க இருக்கக்கூடிய டெமோகிராஃபி, அதாவது இங்க இருக்கக்கூடிய ஜனத்தொகையோட அவங்க கலாச்சாரம் ஆகட்டும், அவங்களோட சமயம் ஆகட்டும், அது மாறும்போது, அந்த மக்களின் தன்மை மாறும்போது அந்த நிலப்பரப்பின் தன்மையும் மாறுமா இல்லையா? நிச்சயமா. அப்போ இந்த நாட்டின் இறையாண்மைக்கு அது பாதிப்பு உண்டாக்குமா, ஆக்காதா? ஸோ இதை தடுக்கணுமா, தடுக்க வேணாமா? தடுத்து நிறுத்தணும். அதுக்கான சட்டத்திட்டமாக தான் இந்த அதில் ஒரு பகுதியாக தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 4 பிரிவுகள் கீழே இவங்க வேலை பார்க்கலாம். அந்த 4 பிரிவுகளை 105 கிளை பிரிவுகளாக வகைப்படுத்தி இருக்காங்க. அதில் எந்த பகுதியில் இவங்க என்ஜிஓ அமைக்கிறாங்களோ அந்த அந்த பகுதியில் தான் இவங்க என்ஜிஓ அமைப்புகள் வேலை செய்ய வேண்டும். ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். 2வது, அதில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கலான்றது வெளிப்படையாக அவங்க டிஸ்க்ளோஷர் அப்படின்வாங்க. இப்போ ஸ்ரீ டிவின்னு நான் தட்டினேன்னா ஸ்ரீ அபவுட் அப்படின்னு நீங்கள் போடுவீங்க கீழே. ஸ்ரீ டிவின்னா யார்? இல்லை உங்கள் டிவி வந்து தாமரை டிவின்னா யார்? இல்லை இன்னொரு டிவி இளைய பாரதன்னா யார்? இல்லை டிடி நெக்ஸ்ட்னா யார்? எல்லா டிவிக்கும் ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? நிச்சயமாக கொடுக்கும். என்ஜிஓ அது மாதிரி டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். அவங்களோட வெப்சைட் என்ன, அவங்களோட வாட்ஸ்அப் இது என்ன, ப்ளஸ் அவங்களுக்கு சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் அக்கௌண்ட்டு, இதெல்லாம் என்ன, அதை வெளிப்படையாக சொல்லணுமா, சொல்லக்கூடாதா? சொல்லுவோம். யார் அதோட அதுக்கு நிர்வாகியாக செயல்படுறாங்க, அந்த ட்ரஸ்ட்ல யார் மெம்பராக இருக்காங்க, இது வெளிப்படை தத்துவத்தோடு இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? நிச்சயமாக இருக்கணும். எல்லாமே வந்து கண்டும் காணாத மாதிரி, பார்த்தும் பார்க்காத மாதிரி போனோம்னா எப்படி? இதுல வெளிநாட்டவருக்கு என்ன வேலை? இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு வெளிநாட்டவருக்கு இங்க வேலை இல்லை. அவங்க வந்து மெம்பரா இருக்க முடியாது unless and until they get the permission from government of India. ஓகே, ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிறவங்க மெம்பர் ஆனாங்கன்னா கூட அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸ் அந்த வெப்சைட்ல தெரியப்படுத்தியாகும். இதுல என்ன வந்து குறை கண்டார்கள் இவர்கள் எனக்கு தெரியல. இதை வந்து எடுத்துட்டு வர வேண்டிய கட்டாயம்
ஒன்று, பொருளாதார ரீதியில் மக்கள் மேம்பாட்டுக்கு எதிரான கண்ணோட்டம் கொண்ட அமைப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக. ரெண்டாவது, இங்கே மடைமாற்றம் செய்ய நினைக்கும் ப்ளஸ் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு பங்கம் வைக்க நினைக்கும் அமைப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க. இது எந்த விதத்தில் நாட்டுக்கு எதிரான செயலாகவோ இல்லை ஒரு சமூகத்துக்கு எதிரான செயலாகவோ நீங்கள் சிந்திக்கிறீங்க? அப்போ அந்த ஒட்டுமொத்த சமூகத்தை நீங்கள் அவங்க இதுக்கு தான் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டியமைக்கிறதுனால அந்த பர்டிகுலர் சமூகத்தையே நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க தான் நான் சொல்லுவேன். பல கல்வி நிறுவனங்களை அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பல மதத்தினர் அந்த கல்வி நிறுவனங்களை படித்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் மத மாற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார்களா? கிடையாது. அப்போ நீங்க என்ன அந்த அந்த அமைப்புக்கு தான், மைனாரிட்டிஸுக்கு எதிரானதான் சட்டம் அப்படின்னா, அப்ப நீங்க ஏற்றின சட்டம் எல்லாம் எத்தனை சட்டம் மெஜாரிட்டிக்கு எதிரான சட்டங்களா இருக்கு? குறிப்பிட்ட சமூகத்தினர் அவங்க உடம்புல ஒரு கயிறு இருக்குன்ற ஒரு காரணத்துக்காகவே அவங்கள நீங்க எம்எல்ஏ டிக்கெட் கூட கொடுக்காம ஒரு கட்சி புறக்கணிச்சிட்டு இருந்தது. நான் அந்த சமூகத்தை சேரல, நான் சட்டையை கழட்டி கூட காட்டுறேன். ஏன் புறக்கணிச்சாங்க? இதுதான் உங்களோட சமூக நீதியா? ஒரு குறிப்பிட்ட கடவுளை, ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கக்கூடிய ஒரு கடவுளை ஒரு கட்சியின் தலைவர் அவர் எங்க இன்ஜினியரிங் படிச்சாருன்னு கேட்டாரு. ஒரு குறிப்பிட்ட மதத்தையே அதை வேற இருக்கணும், அதை அழிக்கணும், அது ஒரு டெங்கு மலேரியான்னு சொன்னாங்களே. அப்ப அது எப்படி? அது என்ன மனப்பான்மை? அது என்ன மனப்பான்மை சொல்லுங்க சார். ஒரு தலைப்பட்சமாக தான் செயல்படுற சார். சம்டைம்ஸ் மோர் தேன் யுவர் வேர்ட்ஸ் யுவர் இன்டென்ஷன் ஸ்பீக் அப்படின்வாங்க. உங்க வார்த்தைகளோட உங்கள் நடவடிக்கை உங்களை யார் என்று காட்டிவிடும். அவர்கள் நடவடிக்கை அவர்கள் யார் என்று காட்டி விடுகிறது. ஸோ அவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் நான் பெருசாக எடுத்து மடியில், நான் முதல்ல சொன்ன வார்த்தையை தான் திரும்பி சொல்ல, மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இல்லை. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். அவங்க ஏதோ தவறு செய்வதனால்தான் அவங்களுக்கு இது பிரச்சனையாக தெரியுது. தவறு செய்யாமல் மக்கள் மேம்பாட்டுக்காக, இந்திய ஒருமைப்பாட்டுக்காக, இந்திய மக்களின் நலனுக்காக யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அது எந்த தொண்டு நிறுவனம் ஆகட்டும், அது யார் வேணாலும் நடத்தட்டும், அவங்க யாருக்கும் பிரச்சனை வராது. இதுதான் என்னோட பார்வை. இந்த 37 லட்சம் என்ஜிஓக்கள்ல கிட்டத்தட்ட 22,000 to 25,000 கோடி விளையாடுது பணம். இந்த பணம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக வேலை செய்யறதுக்கான பணமா இருக்கணுமா, இல்லை இந்திய இறையாண்மைக்கும் இந்திய மக்களின் மேம்பாட்டுக்கும் இந்திய மக்களோட கலாச்சார, பொருளாதார, மதம் சார்ந்த, கல்வி சார்ந்த வளர்ச்சிக்கான ஒரு தொண்டு நிறுவனங்களா இவங்க செயல்படணுமா? படுத்தா போராட்டம், நின்னா ஆர்ப்பாட்டம் சொன்னா எப்படி? ட்ரெயின் போகாத தண்டவாளங்களா இது? இப்பெல்லாம் நிறைய தண்டவாளங்கள ட்ரெயின் வேற போயிட்டு இருக்கு. தலை கூட வைக்க முடியாது சார். என்ன சார் நீங்க?